வணக்கம் நண்பர்களே. ஆன்லைனில் ஃப்ரீயாக ரெஸ்யூம்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்களுக்கு 6 ஃப்ரீ ரெஸ்யூம் பில்டர்ஸ் அல்லது ரெஸ்யூம் மேக்கர்ஸை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் கேப். இந்த 6 வெப்சைட் என்ன சொல்ல போகிறனோ இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கேருந்து போய் அப்படியே டைரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது டிசைன் கேப். ஸோ இதுக்கு இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சைன்அப் பண்ணிவிடுங்க. ஸோ சைன்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் இந்த ஜிமெயிலை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காகவே ஒரு தனி ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சுக்கோங்க. ஸோ இதை சைன்அப் வித் கூகுள் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் ஒன்று வந்திருக்கும். அதில் இங்கே கன்ஃபார்ம் யுவர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிடுங்க. ஆக்டிவேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மேலே கேட்டகரி அப்படின்றது பார்த்தீங்களா, இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு ரெஸ்யூம் அப்படின்றது ரெஸ்யூமை கிளிக் பண்ணிடுங்க. டைரெக்டாக உங்களுக்கு ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் அப்படியே கிடைக்கும். ஸோ இங்கே ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு சில பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்கலாம், போஸ்டர் க்ரியேட் பண்ணலாம், இன்விடேஷன் இருக்கலாம். ஸோ இதே கான்செப்டில் நான் உங்களுக்கு ஏற்கனவே டுட்டோரியல் போட்டிருப்பேன். இன்றைக்கி நம்ம ரெஸ்யூம் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இப்படி எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் இந்த டேட்டாவெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் இதை ஜூம் பண்ணிக்க தேவையாக இருக்கும். நான் ரொம்ப சிறுசாக இருக்குது. ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே மேலே இருக்கக்கூடிய டவுன்லோடை கிளிக் பண்ணலாம். டவுன்லோட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜேபெக் ஃபார்மேட் வேணுமா, பிடிஎஃப் வேணுமா? ஆனால் பிடிஎஃப், பிஎன்ஜி இது ரெண்டுமே பெய்டு ஆப்ஷன். இப்போதைக்கு உங்களுக்கு ஜேபெக் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெஸ்யூமை உங்கள் சிஸ்டமில் எங்கே ஸ்டோர் பண்ணணுமோ அங்கே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சேவ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்குது. ஸோ பிரிண்ட் அவுட்டுக்கு இது போதுமான ரெசல்யூஷனாக இருக்குது. இப்போ அடுத்த வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா resume.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் இருந்தும் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா zeti.com அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்லேருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கடுத்தது novoresume.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இங்கேருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா resume-now.com resume-now.com அப்படின்னு இருக்கு. இங்கேருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது கடைசியாக myperfectresume.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ resume.com பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் சாம்பிள்ஸ் இருக்குது, ரெஸ்யூம் பில்டர் இருக்குது. இவங்க கவர் லெட்டர் கூட தராங்க. ஸோ கவர் லெட்டரும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். கவர் லெட்டர் சாம்பிள்ஸ் தேவை அப்படின்னாக்கா கவர் லெட்டர் சாம்பிள்ஸுக்கு போயிடலாம். இங்கே நிறைய கவர் லெட்டர் சாம்பிள்ஸ் இருக்குது. அதுவும் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ சப்போஸ் உங்களது ஒரு எஜுகேஷன் ஃபீல்டாக இருக்கலாம், இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபீல்டுக்கு வேணுமோ அந்த ஃபீல்டுக்கு தகுந்தாற் போல் இருக்கும். இதே மாதிரி ரெஸ்யூம் சாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கனாலும் கூட உங்களுக்கு அதே போல் வெரைட்டி ஆஃப் ஃபீல்ட்ஸு வேறு ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ சப்போஸ் நம்ம மீடியா அண்ட் ஆர்ட்ஸ் அப்படின்னு போனோம்னா
சப்போஸ் ஒரு கிராஃபிக் டிசைனருடைய ரெஸ்யூம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு தனித்தனி சாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது வந்து நீங்கள் இதுலேருந்து கொஞ்சம் ஐடியா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ரியேட் மை ரெஸ்யூம் அப்படின்னு போய் அங்கே போய் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம க்ரியேட் மை ரெஸ்யூம் அப்படின்னு கிளிக் பண்ணிடலாம். கண்டினியூ. ஸோ இப்படி நீங்கள் வந்து இதில் வந்து சைன்இன் கேட்குது. ஸோ சைன்இன் ஆஸ் கெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன் நான். ஸோ இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டவுன்லோட் ரெஸ்யூம் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்யூம் வந்து டவுன்லோட் ஆகும். இதே போல் வந்து zeti.com இங்கேயும் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. இங்கே சிவி மேக்கர் இருக்குது, ரெஸ்யூம் செக்கர் இருக்குது, கவர் லெட்டர் பில்டர் இருக்குது, ஈவன் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நான் சொல்லக்கூடிய அனைத்து வெப்சைட்லேயுமே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த ஃபீல்டுக்கு எந்த மாதிரியான ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். வெவ்வேறு ஃபீல்ட்ஸ் இருக்குது. எல்லா ஃபீல்டுக்குமே வந்து ஒரே மாதிரி ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஸோ இப்போ ரெஸ்யூம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரே மாதிரியாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரெஸ்யூம் வந்து நல்லா அப்பீலிங்காக இல்லைனாக்கா அந்த இடத்துலேயே வந்து உங்களுடைய இது வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் வந்து ரெஸ்யூம் அப்பீலிங்காக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது அப்படியே பாருங்கள். இதுலேயுமே கூட நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக வந்து நீங்கள் ரெஸ்யூமை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த நோவோ ரெஸ்யூம் அப்படின்றது பாருங்கள். இங்கேயும் கூட உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, சிவி டெம்ப்ளேட்ஸு, கவர் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கேருந்தும் கூட நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில இன்டர்வியூ டிப்ஸ் அதெல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. எப்படி ரெஸ்யூம் எழுதணும் அதுக்கு தகுந்தாற் போல் ஆர்டிகல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ரெஸ்யூம் கைட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தது resume.now.com. ஸோ இதுலேயும் கூட உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இங்கேயும் கூட நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, நான் சொல்லக்கூடிய 6 வெப்சைட்டுமே வந்து ரொம்ப அருமையான வெப்சைட். இங்கே வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு அருமையான ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸு. நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்தாற் போல் ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மை பர்ஃபெக்ட் ரெஸ்யூம் இருக்குது. இங்கேயும் கூட உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் கூட நீங்கள் வந்து ஃப்ரீ சைன்அப் பண்ணிவிட்டு ரெஸ்யூமை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா டெம்ப்ளேட்ஸுமே வந்து ஃப்ரீ இருக்காது. ஸோ ஃப்ரீ வந்து ஒரு லிமிட்டட் இதுவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அந்த ஐடியா வந்து கிடைச்சிரும், கண்டென்ட் கிடைக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரெஸ்யூம் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் தகவலை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் வந்து இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்குடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.